ஒழுங்கு செய்து நடாத்தி கொண்டிருக்கின்ற பணியாளர் பேரவை தலைவர் மற்றும் இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு வந்து வருகை தந்திருந்த வலய கல்வி பணிப்பாளர், பிரதி கல்வி பணிப்பாளர்கள், அதோடு இறுதி வரை எங்களோடு சமூகம் அளித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய முன்னாள் வலய கல்வி பணிப்பாளரும் எங்களுடைய STEDCயினுடைய பழைய மாணவர் பிரதிநிதியுமாகிய புஷ்பலிங்கம் சார் அவர்களே, மற்றும் எமதருமை ஆசிரியர்களே, பிரதி அதிபர்களே, உப அதிபர்களே, அன்புக்குரிய மாணவர்களே மற்றும் பழைய மாணவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இந்த சபையிலே பல்வேறு வகையான முகங்களுடன் பல்வேறு வகையான தரப்புகளுடன் உங்களுடைய அனைவரது வாழ்த்துரைகளும் அமைந்திருந்தன. என்னை பொறுத்தளவிலே இந்த வாழ்த்துரைகள் அனைத்தும் என்னுடைய பெற்றோருக்கும் என்னை வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் என்னோடு சேவை செய்த ஆசிரியர்களுக்கும், குறிப்பாக நான் அதிபராக இருந்த காலத்திலே சேவை செய்த ஆசிரியர்கள், இன்று வரை என்னோடு இணைந்திருக்கின்ற ஆசிரியர்கள் அனைவருக்குமே இது சாரும். உங்களுடைய ஒரு பிரதிநிதியாகவே நான் இந்த இடத்திலே இருந்திருக்கிறேன். இதனை முழுமையாக வழிநடத்தியவர்கள் ஆசிரியர்கள். நானும் ஆசிரியனாக இருந்து வந்தவன். எனக்கு தெரியும், ஒரு உதாரணமாக சொல்வதானால், இதே கல்லூரியில் நான் ஆசிரியனாக இருக்கின்ற காலத்திலே பெரும்பாலான காலங்கள் இரவு 11 மணிக்கு தான் நான் வீடு சென்றிருப்பேன். ஏதாவது நிகழ்வு இருந்தால் இன்னும் நேரம் செல்லும். ஆனால் நான் அதிபராக வந்த பின்னர் ஒரு நாளும் 7 மணிக்கு பிறகு இந்த கல்லூரியிலே நான் நின்றதில்லை. ஆனால் ஆசிரியர்களாகிய நீங்கள், நான் அந்த காலத்தில் இருந்த போன்று 11 மணி வரையும், அதே சில பேர் 12 மணியை தாண்டியும் ஃபோனிலே கதைத்திருக்கிறீர்கள் இந்த பாடசாலை வளாகத்திலே நின்று கொண்டு. ஆகவே இங்கிருக்கின்ற வெற்றிகள் அனைத்தும் என்னுடையது அல்ல, இது உங்களுடையது. உங்களுக்கான ஒரு பாராட்டுக்கு ஒரு சிம்போலாகவே நான் இந்த இடத்திலே நிற்கின்றேன். என்னை பாராட்டிய அனைவரையும் அது பாராட்டுகளையும் நான் உங்களுக்கே சமர்ப்பணமாக வழங்குகின்றேன். அதேவேளை என்னுடைய இந்த நிலைக்கு உயர்த்திய ஆசிரியர்கள் பலர் இன்றும் என் கண்முன்னே இருக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். பலரை நாங்கள் தவறவிட்டு இருக்கின்றோம். அவர்களையும், எனக்காக சில சந்தர்ப்பத்தில் உயிர் கொடுத்த நண்பர்கள் கூட இருக்கின்றார்கள். அவர்களையும், என்னோடு சேவையாற்றி இந்த அளவு புகழைக்கு காரணமாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திலே எங்களோடு பணி செய்கின்ற இவ்வளவு பேரும் ஏதோ ஒரு வகையில் இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சியிலே மிக முக்கியமானவர்கள். உங்களுக்குரிய ஒரு அடையாளமாகவே பெரும்பாலும் உயர் அதிகாரிகளுடனோ அல்லது அதற்கு மேலோ நான் பங்கு பெற்றிருப்பேன், உங்கள் பிரதிநிதியாக. ஆகவே நீங்கள் எதனை செய்தீர்களோ அதுதான் அங்கே பிரதிகளிக்கப்பட்டிருக்கும். அவர்கள் கூறிய அனைத்து பாராட்டுகளும் எனக்கு கூறப்பட்டவையாக இருந்தாலும் உங்களுடைய பிரதிநிதி என்ற ரீதியிலேயே எனக்கு கூறப்பட்டது. ஆகவே இது உங்களுக்குரியது. இந்த நேரத்தில் இவ்வளவு அருமையான இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி இவ்வளவு தூரம் என்னையும் என்னுடைய குடும்பத்தினரையும் அழைத்து கௌரவித்ததற்கு பணியாளர் பேரவைக்கு நான் நன்றி கூறுவதோடு, இங்கு வந்து வாழ்த்துரைகள் வழங்கிய அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவிக்கின்றேன். இறுதி வரை இருக்கின்ற எங்களுடைய புஷ்பலிங்கம் சார், அவரை நான் ஒரு அதிகாரியாகவே சந்தித்தேன். ஆனால் அவர் அதிகாரியாக மட்டுமல்லாமல் இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர் என்ற ரீதியில் என்னோட சகோதரனாகவும் நண்பனாகவும் சில சந்தர்ப்பத்திலே ஆலோசகராகவும் செயற்பட்டிருக்கின்றார். பெரும்பாலான காலங்களில் அடிக்கடி எங்களுடைய கல்லூரிக்கு வருகின்ற ஒருவர் என்றால் அது புஷ்பலிங்கம் சாராக இருக்கும். அவர் தன்னுடைய பதவி காலத்திலே வந்ததை விட ஓய்வு பெற்ற பின்னர் வந்தது தான் அதிகம். அவ்வாறு எங்களுடைய உயர்ச்சியிலே, தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய வளர்ச்சியிலே கூடிய அக்கறையுடையவர். அந்த அக்கறையின் ஒரு அடிப்படையில் தான் இன்று இதிலே அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு நான் என்னுடைய தலை சாய்ந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் அன்பான மாணவர்களே, இந்த கல்லூரியிலே நான் இருந்த காலத்தில்
சில மாணவர்களோடு கடுமையாக நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கு. இன்னும் சில மாணவர்களை நாங்கள் ஒரு பிளாக் லிஸ்டிலே வைத்திருந்திருக்கிறேன். ஆனால் உங்களுடைய நன்மை கருதியே அவற்றை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதை உங்களுக்கு இப்பொழுது என் மீது எதிர்ப்பானதாக இருக்கலாம். என்னோடு சேர்ந்து அந்த இடத்திலே இயங்கிய ஆசிரியர்கள் மீது நீங்கள் எதிர்ப்பை காட்டலாம். ஆனால் இவை அனைத்தும் உங்களுக்கு நன்மையாகவே இருக்கும். எதிர்காலத்திலே நீங்கள் இதை எண்ணி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு நன்றி கூறுவதோடு இந்த கல்லூரியினுடைய மேன்மை, இந்த கல்லூரியினுடைய புகழ் மிகப்பெரியது. இந்த கல்லூரிக்கு இருக்கின்ற மரியாதை அல்லது இந்த கல்லூரிக்கு நாங்கள் வழங்க வேண்டிய மதிப்பு எங்களை தாண்டி எங்களுக்கு அங்காலே இருக்கின்ற அடுத்த சந்ததிக்கும் தொடர வேண்டும். நான் இந்த கல்லூரியிலே 100 வருடங்கள் இந்த கல்லூரியினுடைய வயது. நான் 27 வருடங்கள் இந்த கல்லூரியிலே இருந்தேன். நான் கற்ற காலத்தையும் சேர்த்தால் 30 வருடங்கள் இந்த கல்லூரியில் இருந்திருக்கின்றேன். கிட்டத்தட்ட 40% காலம் இருந்திருக்கிறேன். என்னுடைய ஆயுள் முடியலாம், ஆனால் இந்த கல்லூரியின் ஆயுள் முடியாது. கல்லூரியின் ஆயுள் நிலைத்து கொண்டிருக்கும். இன்னும் எத்தனையோ 1000 ஆண்டுகள் சிலவுகள் இது வளர்ந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்தளவு காலமும் இந்த கல்லூரியின் புகழ் நீடிக்க வேண்டும். எங்களால் இந்த கல்லூரிக்கு எந்த ஒரு மாசும் ஏற்படக்கூடாது. ஆகவே மாணவர்கள் ஒவ்வொருவரும் சிந்தியுங்கள். நாங்கள் இந்த கல்லூரிக்கு என்னத்தை செய்கின்றோம் என்பதை சிந்தியுங்கள். நல்லவற்றை செய்யுங்கள். கல்லூரி மேன்மை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரம் இந்த மீடியா கழகம் நாங்கள் உருவாக்கினோம். ராகுலன் சாரினுடைய ஒரு விருப்பமாகவும் இருந்தது, எனக்கும் மிகவும் பிடித்திருந்தது. உருவாக்கினோம். அதனூடாக மிகப்பெரிய அடைவுகளை அடைய முடியும் என்று நம்பினோம். அவற்றை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். இதே இடத்திலே நான் ஒன்றை சொல்கிறேன். என்னுடைய ஃபேஸ்புக் பெரும்பாலும் பாடசாலை விடயங்களுக்குத்தான் பயன்படுத்தப்படும். அதிலே நான் நினைத்து கொள்வேன், ஒவ்வொரு கிழமையும் ஏதோ ஒன்றை போட வேண்டும். அதற்காக பாடசாலையிலே விழாக்கள் அல்லது பாடசாலையில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை நடாத்தி கொண்டிருந்தோம். ஒரு மரத்தை நடுதல் அல்லது ஒரு வகுப்பறையை மாற்றுதல், இப்படி ஏதோ ஒன்றை நாங்கள் ஃபேஸ்புக்கிலே ஒவ்வொரு வாரமும் போட்டுக்கொண்டே இருப்போம். இவை மிக பெருமளவிலே எங்களுக்கு உற்சாகத்தை தந்தது. மிக பெருமளவிலே மாணவர்களை பிரபலப்படுத்தியது. அதனை தொடர்ந்து இந்த மீடியா கழகம் செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்த தருணத்தில் உங்களுடைய நேரம் மிக முக்கியமானது. அதையும் கருத்தில் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.